ஹலோ, வணக்கம். சாந்தா பாட்டி பேசுகிறேன். என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கு அழை வருது. அது 5 நிமிஷம்தான் நம்மளுக்கு அந்த தண்ணி வரும் கண்ணில். சிரிப்பு வருது. 5 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் சிரிக்க முடியாது. நம்மளா வேணுமென்னு சிரிக்கிறது. அதே மாதிரி நம்மளுக்கு கோபம் வருது. அது 5 நிமிஷத்தில் கொல்லக்கூட பண்ணுவேன். ஆனால் அது 5 நிமிஷம் பொறுத்தது வராது. அதே மாதிரி தான் உணர்வு, காம உணர்வாக இருக்கட்டும், பாசமானாலும் அடுத்தவங்ககிட்ட பாசம் காட்டுறது எல்லாமே நம்ம பூமியில் 5 நிமிஷம் தான். நம்ம இறக்குறதும் 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம உயிர் போயிடும். அது நம்மளுக்கு புரியல மக்களுக்கு. அதே மாதிரியில் தான் துக்கமும் அப்படி வருது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் தற்கொலை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காதவ எவனாவது இருக்கா? இது ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது, 2 பேருக்கும் ஒன்று தான். நான் கூட நிறைய வாட்டி நினச்சிருக்கேன். துக்கம் வரும்போது ஐயோ தற்கொலை பண்ணி செத்துடலாம் தோணும். அது செய்யாதவன் யாவனும் கிடையாது. அதே மாதிரி நம்ம மழை வரும்போது கொடை பிடிக்கிறோம் இல்லையா? வெயில் காயும் போது ஏசிக்கு போகிறோம், இல்லைன்னா கொடை பிடிச்சி போகிறோம், காருக்குள்ளே போகிறோம், அப்படி நம்ம அபயம் தப்பிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் துக்கம் வரும்போது நம்ம ஏதாவது கோவிலுக்கு போகணும். கிறிஸ்டியன் கோவில், முஸ்லீம் கோவில் எல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரே நல்லது தான் சொல்லியிருக்கு. அல்லாஹ் என்ன சொன்னார்? 10 பைசா சம்பாரிச்சா 5 பைசா தானம் பண்ணுங்க, ஏழைங்களுக்கு கொடுங்க, நல்லதுன்னு சொன்னார். ஏசு என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னாருன்னா, எவன் நல்லா இருக்கா நல்லவன் அந்த மாதிரி என் மேலே கல்லெறி. யாருமே தப்பு செய்யாதவன் இல்லை. அது நல்ல ஏசு வாழ வச்சாங்களா? வாழ வைக்கலை. அப்போ அவங்க அந்த கண்ட்ரி வேறு. அப்படி அரபி நாட்டில் அது மாதிரி பேசுனாங்க. நம்ம ரோமாபுரியில் இயேசு பற்றி பேசுனாங்க. அங்கேயும் இயேசுக்கு குறை சொல்கிறவங்களும் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. எல்லா சாமியாரும் நம்மளுக்கு நல்லது தான் சொல்கிறாங்க. அதே மாதிரியே எல்லா கோவிலுக்கும் போங்க. கோவிலுனா மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு போங்க. அப்போ அதில் நம்ம இந்த செல்லில் சார்ஜ் பிடிக்கிற மாதிரி ஒரு கிரகங்களுடைய பார்வைகள் ஒரு மலையிலையும் இருக்குது. அங்கே போய் நீங்கள் அந்த கோவிலுக்கு சுற்றி உள்ள சூரியன் வெயில் படுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஒரு ஹவரை கூட உட்காந்துட்டு வாங்க. நான் தான் பெருமையாக போனால் அப்படி இல்லை. அப்புறம் எந்த ஒரு ரகசியமானாலும் துக்கமானாலும் பொண்டாட்டி புருஷனுக்கோ, புருஷன் பொண்டாட்டிக்கோ, அம்மா குழந்தைக்கோ, குழந்தை அம்மாவுக்கோ சொல்லாதீங்க. எல்லோரும் நம்ம இந்த உலகத்தில் சுயநலவாதி தான். எனக்கு சரியில்லாத வரும்போது நீ சொன்ன அந்த வார்த்தை நான் உங்ககிட்டே திருப்பி கேட்பேன். அதுதான் பழைய நம்ம பாட்டி எல்லாம் பார்த்துருக்கியா? வேப்ப மரமும் அரச மரமும் வச்சு வாசலில் ஒரு பகுதியில் மாற்றி வச்சு அதில் 3 செங்கலில் வச்சு சாமி கும்பிடுவாங்க, பார்த்துருக்கியா? அங்கே போய் துக்கங்கள் எல்லாம் சொல்லி ஆழும். அதுதான் உண்மையானது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னால் நாளைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு நீ சாதகமாக இல்லைன்னா உன்னை திருப்பி கேட்பான். அந்த நம்ம பெரியவங்க செய்த வச்சு போனது எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். அங்கே போய் உட்காந்து எங்கள் பாட்டி ஆடுவாங்க. இயற்கை எல்லாரும் கொண்டு போய் அந்த இயற்கைக்கு தான் கொடுக்குது. அது ஏசாகட்டும், கிருஷ்ணனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், எல்லாம் நம்மளுக்கு ஒரு இடையில நின்று நம்மளுக்கு நல்லது இந்த மாதிரி அந்த இயற்கையை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சொன்னவங்க அவங்க. ஆனால் இந்த மதம் அந்த மதம் எல்லாம் கிடையாது. எல்லா மதமும் ஒரு மதம் தான். எல்லாம் ஒரு மதம் தான். நல்லது தான் எல்லாத்துலேயும் சொல்லுது. நீங்கள் கீதை எடுத்து பாருங்கள், ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரானை எல்லாத்துலேயும் நல்லது தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அது மாதிரி நடந்துக்கிறோமா? இல்லை. அதில் தான் லாபம் கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம கையில் தான் தப்பு இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம அது செய்யலாம் இது செய்யலாம், எல்லா கோவிலுக்கும் போகலாம். நீங்கள் அந்த உயரமான கோவில் எந்த கோவில் இருக்கோ அங்கேயே போங்க. அது கிரகங்களோட இப்போது காலையில் மூடவுட்டாக இருக்கும், சாயந்தரம் நல்ல மூடாக இருக்கும். இல்லைன்னா காலையில் நல்ல மூடாக இருக்கும், சாயந்தரம் வரத்துக்குள்ளே டயர்டாகிடும். பார்த்துருக்கீங்களே? எல்லாருக்கும் அனுபவத்தில் இருக்குது. இதுக்கு பணக்காரன் ஏழை எவனும் கிடையாது. நம்மளுக்கு ஆடி அடங்கும் வாழ்க்கை. அதான் இயற்கை வச்சிருக்கல கேன்சரை. முதல் பகுதி 2வது பகுதி காப்பாற்றிடலாம். 3வது பகுதி 3வது நிலை காப்பாற்ற முடியாது, 4வது நிலை காப்பாற்ற முடியாது. அதுதான் ஆடி அடங்கும் வாழ்க்கை கடவுள் கொடுக்குறான்ல. அந்த புத்து இந்த இவருக்கே வீடு கட்ட கற்றுக் கொடுத்தது. இது அந்த ஆச்சேரி பேர் மறந்துட்டேன். அவருக்கு கற்றுக் கொடுத்த அதே புத்து தான் நீ ஆடி அடங்கும். உனக்கு சரியில்லாத வரும்போது உன் வாழ்க்கையில் கேன்சருக்கு மருந்து இருக்கான்னு இல்லை, வெட்டி போடுறாங்க. பலாப்பழத்தை வெட்டி போடுற மாதிரி வெட்டி போடுறாங்க. அப்புறம் அது திரும்பி முளையுது, அந்த புத்து அங்கே வந்துடும். அதுதான்
புத்துநோய் வந்து சாவரில் அது வந்து நமக்கு தண்டனை. இவ்வளோ சோப்பு போட்டு நம்ம எண்ணெய் போட்டு அப்படி குளித்து இப்படி குளித்து வச்சுக்கிற உடம்பே உன்னால் தூக்க முடியாத ஒரு நிலை வந்தா இதுக்கு மேலே தண்டனை வேறு எது வேணும்? ஜெயிலில் பிடிச்சி போட வேணாம். நான் செய்கிற தப்பு நானே அனுபவிக்கும் கடைசி காலத்தில். யாரும் தண்டனை தர வேண்டாம். என்னோடய உடம்பு என்னால் தூக்கி போய் ஒரு லெட்டினும் பாத்ரூம் போக முடியல, என்னோடய வேலை என்னால் செய்ய முடியல. இதுக்கு மேலே என்னப்பா ஆயுள் தண்டனை இருக்குது? அதே மாதிரி இந்த புத்துணர்வு தான் கடைசியில் பெரிய நோயாக தந்துருக்குது. நான் சாமியாக பேசலை, நான் யோசித்து எங்கள் பாட்டியெல்லாம் செய்கிறது நான் பார்த்துருக்கேன். அவங்க சாமி கும்பிடுறது அடுத்தவங்ககிட்ட நம்ம குறைய சொன்னபோது கேட்கும்போது சந்தோஷமாக எடுத்து நம்மளுக்கு சாதகமாகவே பதில் பேசுவோம். கடைசியில் அவன் உள்ளோட சிரிப்பான். அது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், எல்லோரும் ஒரு போல தான். அவன் தான் அவன் நமக்கு. தயவுசெய்து இது உட்காந்து நல்லா யோசிச்சு, நான் புத்தி சொல்கிறது நினைக்கிறதே, நான் ஒரு ஏழைப்பட்டவன், நான் படிக்கலை, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் ஏழைப்பட்டவ தான். ஏன்னா உட்காந்து எனக்கு நிறைய டைம் கிடைக்கிது. என் பொண்ணும் பேரனெல்லாம் போன பிறகு நான் டைம் கிடைக்கும். சின்ன வயசுலேருந்தே நான் இந்த மாதிரி இயற்கையே யோசிப்பேன். அதனால் இந்த சாமி கும்பிட வேணான்னு எல்லாம் சொல்லலை. எல்லா இடத்துக்கும் போங்க, உன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை நீ செய்துட்டு போதை பொருள் உட்கொள்ளாத உனக்கு நைட்டு தூக்கம் வந்தனா அதைப்படி நீ நட. வணக்கம்.